பொதுவா A2 மாட்டை பொறுத்த அளவுக்கு கலரும் சரி, அதுல வரக்கூடிய ஸ்மெல்லும் சரி சட்டில்டா தான் இருக்கு. கமகமன் இருக்கிறதுக்குலாம் வந்துட்டு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன்னா லைக் எசன்ஸ் மாதிரி அதை ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளவு கமகமன் நெய் வருது, இந்த ஸ்மெல் வருது. ஸோ அதை வச்சுட்டு மக்கள் எல்லாருக்கும் என்னன்னா ஸ்மெல் ஜாஸ்தி நல்லா இருந்தா தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெய் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்கு. வெண்ணெயில வந்துட்டு மைதா ஆட் பண்றாங்க. அந்த மாதிரி வெண்ணெயில வந்துட்டு மைதா ஆட் பண்ணிட்டா அந்த கீ ரெசிடியூ காய்ச்சும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெசிடியூ மாதிரி பிளாக் கலர்ல மாறிடும். ஸோ அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. நிறைய பேர் அதெல்லாம் பண்றாங்க. 30 லிட்டர்ல பாத்தீங்கன்னா 1 கிலோ, ஒரு 3/4 கிலோ வந்து 1 கிலோ வெண்ணெய் வரைக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா, அவ்வளவுதான். 30 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் தான் எடுக்கலாமா வெண்ணெய்? ஆமா, ஏன்னா 1 லிட்டர் பால்ல 4.3 to 4.8% வரைக்கும் தான் ஃபேட் இருக்கு. அந்த ஃபேட்டை தான் நம்ம வெண்ணெய் எடுத்து அப்படியே மேல வந்துடும். மேல அப்படியே திரண்டு வரும். அதனால நம்ம ஐஸ் வாட்டர் விடுறது இந்த மாதிரி. அவங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, தயிர்ல இருந்து வெண்ணெய் கடைஞ்சு எடுத்த வெண்ணெயை நம்ம அப்படியே காய்ச்சிருக்கோம். வெண்ணெயை கேட்கறவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவீங்க? அப்படியே கொடுத்துருது. இது வந்து இப்ப நெய்க்கான ப்ராசஸ். ஆமா, ஒரு வாசனை நல்லா கமன்னு. இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப கேஸ் ஸ்டவ்ஸ்ல எல்லாம் காய்ச்சுவாங்க. நாங்க கேஸ் ஸ்டவ்ஸ்ல எதுவும் காய்ச்சறது கிடையாது. இது மாட்டு சாணத்துல இருந்து வரக்கூடிய வரட்டியை யூஸ் பண்ணி, இது வந்து ஒரு விதமான ஸ்டவ். இப்ப எரிஞ்சிட்டு இருக்கிறது மாட்டு சாணத்துல இருந்து தெரியுதா? ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டவ் வைப்பீங்க சாணத்தை எங்க இருக்கு? இது வைக்கிறதுக்கான இடம் உள்ள போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் லோட் பண்ணி வச்சிருவோம். கேக்குது, கேஸ் ஸ்டவ் மாதிரி இருக்கும். எல்லா கலோரிஸும் 100% பர்ன் பண்ணி எடுத்துரும். இப்போ நார்மலா 1 லிட்டர் நெய் எடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. நம்ம ஈஸியா நம்ம கடையில போய் வாங்கி செஞ்சிருவோம். பட் அதை ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்து அதோட பக்குவம் லைட்டா மாறினா கூட ஆட்டோமேட்டிக்கா இதை லாஸ்டா இறக்கும் போது பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நல்லா போட்டு நல்லா அதுல முறிச்சிட்டு அதை எடுக்கும் போது அந்த கமகமன் நல்லா வாசனையா வரும். இதே நீங்க மண்ணா வரணும் அப்படின்னா தயிர்ல முக்கியம் எடுத்துட்டு அந்த முருங்கைக்கீரையை போட்டீங்கன்னா நல்லா மணக்கும். வெண்ணெய்க்கும் நெய்யுக்கும் இது வந்துட்டு இதோட அடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ் தான் நெய், முன்னாடி ஸ்டேஜ் வெண்ணெய். இதை வந்துட்டு எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே கன்சியூம், இந்த குழந்தைங்களுக்குலாம் சத்து ஏறாத குழந்தைங்களுக்குலாம் இந்த A2 வெண்ணெய் கொடுத்தோம்னா நல்லா புஸ்டியா வருவாங்க. அதுவும் குட் ஃபேட்டோட புஸ்டியா வருவாங்க. நார்மல்ல கிடைக்கக்கூடிய A1 வெண்ணெய் எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய இதை பொறுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் இந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சி டயத்துல வந்து இந்த வெண்ணெய் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் போல. கலர் டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து இயற்கையா இது பண்ணதா? ஆமா, ட்ரெடிஷனல் மெத்தட். தயிர்ல இருந்து உர ஊத்தி வச்சு பண்றது. இது வந்து கிரீமை தனியா பிரிச்சு எடுத்து அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி. கேழ்வரகு, குதிரைவாளி, திணை, மினரல் மிக்சர், நாட்டு சக்கரை, கால்சியம், இந்த மாதிரி நாங்க யூஸ் பண்றோம். கால்சியத்துக்கு ஒவ்வொரு ப்ரொபோர்ஷன்ஸ்ல ஃபைபருக்கு தவிடு வகைகளை கொடுக்குறோம். கோதுமை தவிடு, பச்சரிசி தவிடு, கருக்கா தவிடு, அந்த மாதிரி தவிடுகளை நாங்க இதை ஆட் பண்றோம். எல்லாமே நாங்க பார்த்து ஆர்கானிக் ஃபீடு இருக்கான்னு பார்த்து நாங்க செக் பண்ணி வாங்க. அதனால ஒரு 10 rupees 20 rupees ஒரு 100 rupees ஜாஸ்தி போனாலும் பரவாயில்ல. ஆனா அதுல வெரி பர்டிகுலரா நாங்க இருக்கோம். ஆர்கானிக் ஃபீட் தான் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப பர்டிகுலரா.